ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த ஹீட்டர் வயர் தான் அடிக்கடி மெல்ட் ஆகுதுல்ல, ஒருவேளை ஏதாவது ஃபயர் பிடிச்சிருச்சுனா? சாரி சத்யா, இப்போ என்ன பண்ணலாம்? மா சத்யா, தேவிக்கு உடனே ஃபோன் பண்ணி உன் ரூம் ஹீட்டர் சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லுமா. சரி மாமா. ஐயோ, எடுக்கா, ஏன் எடுக்க மாட்டேங்கிற? ஒருவேளை ரிங் சத்தம் கேட்கலையோ? என்னாச்சு? அக்கா போன் எடுக்கல. நான் வேணா ஃபோன் பண்றேன், டக்குன்னு எடுப்பா போனை. எடுக்கல. இதுதான் உங்க டக்கா? இல்ல, ரெஸ்ட் எடுக்கறான்னு நினைக்கிறேன். ஏன் எல்லாரும் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? நான் வேணா அம்மாக்கு ஃபோன் பண்றேன். அம்மா இன்னும் வீட்டுக்கு போகல, கிளைண்ட் மீட்டிங்ல இருக்காங்க போல. ஏன் எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? அப்பா வீட்ல தானே இருப்பாரு, நான் அப்பாக்கு கால் பண்றேன். யாரு? அப்பா, நான் ஸ்ருதி பேசுறேன்ப்பா. எந்த ஸ்ருதி? அப்போ நான் உங்க பொண்ணு ஸ்ருதிப்பா. ஓ, அந்த சுபத்ரா மகளா? சொல்லு, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, நீங்க மாறிட்டீங்களான்னு செக் பண்ண. இந்த ஜென்மத்துல நீங்க திருந்த மாட்டீங்கப்பா. வேக போன. என்னாச்சு ஸ்ருதி? அப்பா வீட்ல இல்லையா? சேது சித்தப்பாவும் வீட்ல இல்லையா? அவரையும் பிளான் பண்ணி செல்வநாயகி வீட்ல இருந்து அனுப்பி வச்சுட்டாங்களா? நிச்சயமா அவங்க அக்காவை வச்சு ஏதோ பெரிய சதி திட்டம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, தேவி அக்காவை எச்சரிக்கை பண்ண உடனே பேசி ஆகணுமே. என்ன பண்றது? தேவி, அழாதம்மா ப்ளீஸ். அந்த கடவுள் ஏன் நம்மளை இப்படி சோதிக்கிறானே தெரியலம்மா. அத்தை, என்னத்த என் குழந்தைய அவங்க எப்படி எல்லாம் சொல்றாங்க? அழாத அழாத, எல்லாம் விதிமா. நீ வயித்துல வேற குழந்தை உண்டாயிருக்க, உன் அப்பா அம்மா உன் கூட இல்ல. நீ மனசளவுல பாதிக்கப்பட்டுட கூடாதேன்னு தான் நான் என் பிடிவாதத்தை எல்லாமே விட்டுட்டு உனக்கு அம்மாவா இருக்க ஆசைப்பட்டேன். ஆனா பாரு, பரிகாரத்தை நான் செய்யக்கூடாதா, உன் அம்மா தான் செய்யணும்னு அந்த கடவுள் ஏன் இப்படி ஓரவஞ்சனை செய்யறாரு? விடுமா. அத்தை, இப்ப நான் என்ன செய்வேன்? எனக்கும் ஒண்ணுமே புரியல தேவி. பேசாம நாம இந்த ஜோசியம் பரிகாரம் இதெல்லாத்தையும் மறந்துட்டா என்ன? விதிப்படி நடக்கட்டும்னு விட்டுடலாமே, என்னதான் ஆகுதுன்னு பாத்துடலாமே. அத்தை, அது ரொம்ப தப்பு அத்தை. அப்படிங்கிற உனக்கு இதுல ரொம்ப நம்பிக்கை இருக்கா? நிச்சயம் அத்தை. இத பத்தி தெரியாம இருந்தாலாவது நம்ம பேசாம இருக்கலாம். ஆனா குழந்தைக்கு இவ்வளவு கடுமையான தோஷம், அதனால நீங்க எல்லாருமே பாதிக்கப்படுவீங்கன்னு சொல்லும் போது, உங்க எல்லாரோட உயிரும் ஆபத்துல வரும்போது எப்படி அத்தை நான் சும்மா இருக்கிறது? ஆனா நடக்க முடியாதத ஜோசியர் பரிகாரமா சொல்றாரே தேவி, அதுக்கு என்ன பண்றது? அதான் எனக்கும் ஒண்ணுமே புரியல. இது பாருமா, நான் உனக்கு மாமியார் இல்ல, அம்மா அப்படின்னு வாய் வார்த்தையா மட்டும் சொல்றேன்னு நினைக்காத. நான் உனக்கு அம்மாதான். என்ன உன் அம்மானே நீ மனசார நினைச்சுக்கோ. அப்போ நான் நாளைக்கு பரிகாரம் செய்யலாம்ல? ஐயோ அத்தை, எங்க அம்மா உயிருக்கு ஆபத்து ஆயிடும். அப்படிங்கிறியா? அதுவும் கரெக்ட் தான். தெய்வ குத்தமாகி ஏதாவது ஆயிட்டா இப்ப என்னதாமா பண்ணலாம்? குழப்பமா இருக்கே. இது உன் குழந்தையோட எதிர்காலம் வேறம்மா. அது மேல வரப்போற பழிய நீதான் தேவி தொடைக்கணும். நான் எங்க அம்மா கிட்ட பேசுறேன். அவங்கள நாளைக்கு நான் அம்மன் கோயிலுக்கு வர வைக்கிறேன். வருவாங்களா? ஜோசியர் சொன்னதெல்லாம் நான் சொன்னா அவங்க ஒரு செகண்ட் கூட தாங்க மாட்டாங்க.
நாளைக்கே இந்த பரிகாரத்தை செய்ய எப்படியாவது அவங்க வந்து சேர்ந்துருவாங்க. சரிம்மா, நீ யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா. நான் இதுல தலையிடல. உங்க அம்மா வந்து பரிகாரத்தை செஞ்சு அதனால குழந்தையோட தோஷம் விலகுனா எனக்கும் சந்தோஷம்மா. ஆமா அத்தை. சரி, நீ மனச போட்டு குழப்பிக்காம கார்ல ஏறு. உன் அம்மா நாளைக்கு வருவாளாடி. வரணும். அதுக்கு தானே நான் ஜோசியர் வரைக்கும் செட்டப் பண்ணி இவ்ளோ டிராமா பண்றேன். நாளைக்கு உன் அம்மா வருவா. ஆனா உயிரோட திரும்பி போக மாட்டா. போகவும் விட மாட்டேன். எப்படிடா இருக்க ராஜா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. டேய், என்ன ராஜான்னு கூப்பிடுற ஒரே ஆள் நீதான்டா. எத்தனை வருஷம் ஆச்சு அவனை பார்த்து? ஆமா ஆமா ஆமா. நண்பேண்டா. அடேங்கப்பா. அடடடா, நட்புக்கு மரியாதை செய்யுங்கப்பா. ஆமாப்பா, நானும் இவனும் ஒரே ஸ்கூல்ல 1ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் படிச்சோம். நடுவுல ஒரு தடவை நான் காய்ச்சல் வந்து ஃபெயில் ஆனப்ப இவன் என் கூடவே இருக்கணும்னு இவனும் ஃபெயில் ஆயிட்டான். வாட் a friendship பா. அங்கிள், உங்களை சந்திச்சதுல எங்களுக்கு சந்தோஷம். ராஜா, இவங்கெல்லாம் ஏய், சொல்ல மறந்துட்டேன்ல. இது அபி, என் மூத்த புள்ள. வணக்கம். ஆ, இவனுடைய சம்சாரம் தேவி. அவ மாசமா இருக்கா. அவளால டிராவல் பண்ண முடியல, அதனால வரல. ஓ. இது என் 2வது பையன் அர்ஜுன். வணக்கம். ஆ. அது சத்யா, இவனுடைய மனைவி, 2வது மருமக. வணக்கம்மா. உன் பிள்ளைங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிருக்க, ஒரு வார்த்தை கூட சொல்லாம விட்ட பாத்தியா? ஏய், கல்யாணத்துக்கு கூப்பிடறதுக்காக உன்னை தேடி வந்தேன். நீ ஏதோ வேலை விஷயமா துபாய் போயிட்டேன்னு சொன்னாங்கப்பா. ஆமா, சமீபத்துல தான் வந்தேன். ஆ, இதே செல்வநாயகியோட தம்பி சம்சாரம். ஓ. பேரு சுபத்ரா. எனக்கு தங்க முறை. பக்கத்துல இருக்கிறது அவளோட மக. ஹாய், எனக்கு ரொம்ப பசிக்குது. வாங்கம்மா, இதுதான் என் வீடு. சுட சுட டிஃபன்லாம் ரெடியா இருக்கு. முதல்ல கை கால் கழுவிட்டு சாப்பிடுங்க. ஓ அங்கிள், உங்களுக்கு ஃபேமிலி பசங்க? நான் ஒண்டி கேட்டம்மா. அச்சச்சோ. அச்சோச்சோ இல்லம்மா, அதனாலதான் நான் ஃப்ரீயா இருக்கேன். இந்த காலத்து பசங்க பாஷையில சொல்லணும்னா மொரட்டு சிங்கிள். ஆமா ஆமா ஆமா.